வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு சாதம் பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எள்ளு சாதம் பண்ணிக்கோங்க. ஆர் சிமிளி உருண்டை, இந்த எள்ளு உருண்டை நம்ம வெல்லம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு எள்ளு சாதம் பண்ணுறது தான் கரெக்டானது. எள்ளு சாதம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பாயசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூரி பாயசம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது. நீங்கள்லாம் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி நன்னா சாஃப்டாக நீங்கள் கிறிஸ்பாக பொரிச்சு வச்சாலும் ஓகே, சாஃப்டாக பொரிச்சு வச்சாலும் ஓகே. இதில் பாலில் போட்டு இந்த பாயசத்தை பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ கருப்பு உளுந்தில் சுண்டல். நவராத்திரி பண்டிகையே பொம்மநாட்டிகளுக்கு தான் ரொம்ப விசேஷங்கிறதுனால அவளுக்கு எது நல்லதோ, எது உடம்புக்கு நல்லதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரசாதங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் இடுப்பு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதனால கருப்பு உளுந்து சுண்டல் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இது 3 இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு எள்ளு சாதம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்கடாஜலபதி சமாராதனை இந்த தளிகை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இருக்குது. அந்த வீடியோவை எடுத்து இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வாய்ஸ் வராது. உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த இது மட்டும் வரும். அதை பார்த்து நீங்கள் எள்ளு சாதம் பண்ணிக்கோங்க. பூரி பாயசத்துக்கு 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். ஆல்ரெடி காய்ச்சினது தான். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். ஆப்ஷனல் அது குங்குமப்பூ. இல்லைங்கிறவா அப்படியே விட்டுருங்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 2 கேசரி பவுடர் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறது. பூரி இந்த மாதிரி பிச்சு இதில் போட்டுருங்க. இந்த 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 8 பூரி வரைக்கும் போடலாம். இதில் ஆல்ரெடி 3 பூரி போட்டிருக்கேன். இது ஒரு 3 பூரி. பாலோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பூரியும் நல்லா அதில் அப்சர்வ் பண்ணிக்குவோம் எல்லா இதையும். பால் முன்னாடியே நான் காய்ச்சிட்டேன் ஒரு தடவை. நல்லா சுண்ட 1 லிட்டர் பாலை கொஞ்சம் ஒரு 1/2 மணி கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டேன். ஒரு 3/4 லிட்டர் ஆகிருக்கு. இந்த 3/4 லிட்டர் பாலில் ஒரு 6 பூரி எடுத்து பிச்சு போட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பால் சுண்டி இதாகிறதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிற கதை எந்த அம்பாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீங்கலா தேவி அப்படின்ற அம்பாள். இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப அழகான பேர். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இது ஹூப்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் பாண்டுவாவில் இந்த கோவில் இருக்குது. இப்போ அந்த கோவில் துர்காதேவிக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி அம்பாளோட வயிறு பகுதி விழுந்த இடம். அங்கே அந்த ஸ்ரீங்கலா தேவி இருந்தால். ஒரு காலகட்டத்தில் ரிஷ்யஸ்ரிங்கர்ன்ற முனிவர் ரொம்ப அங்கே போய் தபஸ் பண்ணி அம்பாளை கூட்டிகிட்டு ஸ்ருங்கேரியில் விட்டதா ஒரு வரலாறு சொல்கிறது. ஸோ அந்த ஸ்ருங்கேரி, ஸ்ரீங்கலா அதெல்லாமே பார்த்தேன்னால ரிஷ்யஸ்ரிங்கர் 3 பேருமே கனெக்டட் இதில். ஸோ பார்த்தேன்னா அது பேரெல்லாமே அவளுக்குள்ள ஒரு அழகான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அங்கே இப்போ அந்த வயிறு பகுதி விழுந்த இடத்துல என்ன கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, துர்காதேவிக்குன்னு ஒரு கோவில் இது பண்ணியிருக்கா. அந்த துர்காதேவிக்கான கோவில் ரொம்ப விசேஷமாக இன்றைக்கும் அங்கே இருந்துருக்கு.
பட் ஸ்ரீங்கலா தேவி எங்கே இருக்கான்னு கேட்டேன்னா சாரதாம்பிகையா இங்கே வந்து ஸ்ருங்கேரியில் இருக்கிறதா ஒரு வரலாறு சொல்கிறது. எங்கே இருந்தால் என்ன அம்பாள் எல்லாரும் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் பூமியில் பறந்து விரிஞ்சு இதுவாக இருந்துட்டுருக்கா. யாருக்கெல்லாம் முடியுமோ யாரெல்லாம் போகிறீங்களோ எல்லாரும் அந்த ஸ்ருங்கலா தேவியை தரிசனம் பண்ணாலும் சரி சாரதா தேவியை தரிசனம் பண்ணாலும் சரி எல்லாரும் ஒன்று தான். எல்லாருக்கோசரமும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. இது ஒரு புதிய தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூரி நன்னா இதோடு சேர்ந்து கொதித்து கெட்டியாக இருக்குது. தேவைப்பட்டவா இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை எங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறவா மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிச்சாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 200 ml கண்டென்ஸ்டு மில்க்கு விட்டுருக்கேன். அப்பி பாயசம் அப்படின்னு சொல்லுவா. இது வந்து அதே சமயம் இதை வந்து பூரி பாயசம் அப்படின்னு சொல்லுவா. பூரியை வந்து கிறிஸ்பியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாலோடு சேர்த்து நல்லா சாஃப்டாக்கி பண்ணினேன்னாலும் நல்லாயிருக்கும். இப்படி சாஃப்டான பூரியாக போட்டு பண்ணினேன்னாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பூரி பாயசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். சொல்கிற மாதிரி இதுக்கு பூரி வந்து ஒரு 6 பூரிலேருந்து 8 பூரி போகும். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா இதுவே ஆறித்துனா கெட்டியாகும் இன்னும். அதனால் நீங்கள் 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய பூரியாக இருந்ததுன்னா 6 போரும், சின்னதாக இருந்ததுன்னா 8 போட்டுக்கோங்க. ஸோ இதை இறக்கி வச்சுக்கலாம். இதில் மேலே முந்திரி பருப்பும் சாரப்பருப்பும் மட்டும் நான் இது பண்ண போகிறேன். உங்களுடைய சௌகரியம் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரபடி சொல்ல மாட்டோமா, ரபடி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த பாயசம். நல்ல ஏன்னா அந்த ரபடியில் வந்து உங்களுக்கு அந்த பாலோட இது கிடைக்கும் பார்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக இது இந்த பூரியோட இது கிடைக்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப பொடிசாக பிச்சு போட்டுறாதீங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான், இல்லைன்னா ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா பாலோட கரைஞ்சே போயிடும். அப்படியே 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 10-12 முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். அதுவும் ஆப்ஷனல். இருக்கிறவா போடலாம், கிடைச்சவா போடலாம், கிடைக்காதவா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முந்திரி பருப்பு மட்டும் அது பண்ணி போடுங்க. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் இது டேஸ்ட்டுக்கு பாயசத்தில் இதை ஆட் பண்ணலாம். பூரி பாயசம் தயார். நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே சுண்டல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இது கருப்பு உளுந்து நல்லா ஊறிருக்கு. ஜஸ்ட் ஒரு 4 hours கிட்ட ஊற விட்டேன். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 2 விசில் வாங்குங்கோ போதும். ஜஸ்ட்டு 2 விசில் அவ்வளோதான். 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு ஊற வைங்கோ. 4 மணி நேரத்தில் ஊறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கரில் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 2 விசில் வாங்கிட்டு ப்ரெஷர் இறங்கினதும் வடிகட்டிட்டு நல்லா பைப் தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டேன்னா இந்த குழப்பெல்லாம் எல்லாமே க்ளீனாக ரொம்ப நல்லா வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுவே உளுந்து சுண்டல் தானேங்கிறலா, இது சேர்றதே இது க்ரன்ச்சியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணலாம். சுண்டலுக்கு தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ. சுண்டல்லையும் தண்ணியெலாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கோ. ஏன்னா கடைசியாக நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வேறு புழிப்போம். ஸோ இதில் தண்ணி இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னா இது எல்லாமே சேர்ந்து சுண்டலில் ஒரே தண்ணியாக நிற்கும். மேலே இந்த கொத்தமல்லி, அடுப்பை அணைச்சிடுறேன். மீடியம் சைஸில் ஒரு பழம் புழியும், சரியாக இருக்கும். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஒரே டப்பாலேருந்து தானே எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து நான் ஒரே நாளில் பண்ணுறதுனால, இது அப்படியே நைவேத்தியம் பண்ணுறதுனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதை மட்டும்
இந்த மாதிரி சாப்பிட்ட தேங்காயாக இருந்தால் அடுத்த நாளைக்கு பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ ஜோரான கருப்பு உளுந்து சுண்டல் தயாராகிடுது. எல்லா பொம்மநாட்டிகளுக்குமே இது ரொம்ப ஹெல்தியான ஒரு சுண்டல். இந்த பூரி பாயசமும் இந்த கருப்புளுந்து சுண்டல், எள்ளு சாதம் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணி சுவாமிக்கு நிவேதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து, நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடினது போதாதா, நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடினது போதாதா, உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்க ஆனந்தமா, அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்க ஆனந்தமா, ஒரு புகழில் திருவடியடைந்தேனே, ஒரு புகழின்றி திருவடியடைந்தேனே, திருவுளம் இறங்காதா, உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. ஹோப் இது எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும், உபயோகமான ஒரு தகவல்களாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.